ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெளியே தயவு செஞ்சு போகாதீங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற நம்ம கவர்மெண்ட் அப்புறம் டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக எல்லோரும் வீட்டில் சேஃபாகவே இருங்க. வீட்லேயே எல்லாருமே இருக்கிறதுனால, கிட்ஸும் வீட்லேயே இருக்கிறதுனால, கிட்ஸோட குட்டி பசிக்காக ஒரு ஸ்நாக் வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 4லேருந்து 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பிரெட் பீசஸ்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் இந்த மாதிரி வேக விடலாம். இந்தளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காய்கறி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இதில் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கல. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்வீட் சாஸ், வெஜ் மாயோ சாஸ் எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க பிரெட் பீசஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பிரெட் செய்கிறது ரொம்ப ஈஸி. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்வீட் சாஸ் அப்புறம் சில்லி சாஸ் ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல, உங்கள் பிள்ளைங்க என்ன டேஸ்ட்டில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏறக்குறைய பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வேக விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், மசாலா பிரெட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.